தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாள்ல 90 சொல்றாரு, ஒரு நாள்ல 100 சொல்லிட்டாரு. எப்படிதான் 100 சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் 110. அதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கீங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்க எங்க வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேற அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்குன்னா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97 ஒரு நாள் சொல்றாரு, 98 ஒரு நாள் சொல்றாரு, 90 ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது.